இயல் 4 10th 4வதுல செயற்கை நுண்ணறிவு. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா 1980 ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளோட வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2016 ஐபிஎம் அப்படிங்கிற நிறுவனத்தோட செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் அப்படிங்கிறது சில நிமிடங்களிலேயே 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடிச்சதாம். சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியிருக்காம். அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லுமா. சீன மொழியில் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதில் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்தியாவோட பெரிய வங்கி எதுனா பாரத் ஸ்டேட் பேங்க். அதில் இலா அப்படிங்கிற உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்காங்களாம். இலா அப்படின்னா மீனிங், இது அப்ரிவேஷன் என்னென்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடுமா. வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை இணையம் மூலமாக இந்த எலா அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜப்பானில் பெப்பர் அப்படிங்கிற இயந்திர மனிதனை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கும் வணிகத்துக்கும் படிப்புக்கும் என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கிறதாம். இவை மனிதரின் முகபாவனையில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லெசன் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழியை எழுதினது யாருன்னா குலசேகர ஆழ்வார். இதில் இது மனப்பாட பாடல். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இதோட மீனிங் என்னென்னா, மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மை தான் அப்படின்னு உணர்ந்து நோயாளி அவரை டாக்டரை நேசிப்பாராம். அதே மாதிரி வித்துவ கோட்டத்தில் இருக்கிற அம்மா அந்த தெய்வத்தை சொல்கிறாங்க. அதுபோல் நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்போதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருத்துவர் எப்படின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லைன்னு போனோன்னா ஊசியோ இல்லை கத்தியோ வச்சு அறுத்து சுட்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வித்துவ கோட்டத்தில் உள்ள தெய்வம் நம்மளுக்கு எவ்வளோ துன்பத்தை தந்தாலுமே அது உன்னை நான் வணங்கி வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாதனா தீராத, மாயம்னா விளையாட்டு. இந்த வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. குலசேகர ஆழ்வார் அங்கே உள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடினதான் இந்த பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தோட முதல் 1000ல் 691வது பாடல் தான் நம்மளுக்கு இங்கே மனப்பாட பாடலாக கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக வச்சு பாடியிருக்காங்க. இதில் மொத்தம் 105 பாடல்கள் இருக்குது. இதனை பாடினது யாருன்னா குலசேகர ஆழ்வார். இவரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு. அதுக்கடுத்தது பரிபாடல். பரிபாடலை எழுதினது யாருன்னா கீரந்தையார். இதோட பாட்டு. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்றி உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா, விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன் பெயல்னா குளிர்ந்த மழை, ஆர்தரப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா செருந்து திரண்டு. இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ்னா அடுக்கு தொடர், வளர் வனம்னா வினைத்தொகை, செந்தினா பண்புத்தொகை, வரா அப்படின்னா ஒன்றனா,
இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த அண்டப்பகுதி பெருவழியில் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் இருக்கான். வெளியே நின்று பார்த்தோம்னா சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகளின் தூசிகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் 1924 பால்வீதி போன்ற பல பால்வீதிகள் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. 1300 ஆண்டுகளுக்கு முன்பே இதை மாணிக்கவாசகர் அவரோட திருவாசகத்தில் திரு அண்டப்பகுதி அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு திருவாசகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா அண்டப்பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல் அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கீரந்தையார் பரிபாடலை எழுதினது, பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் வந்து ஒன்று. இந்த எழுதினது வந்து கீரந்தையார். இதை வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிபாடல் தான். உரையாசிரியர்களால் 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 24 பாடல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை தான் சங்க இலக்கியம் மூலம் நம்ம அறிஞ்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன் தோன்றிய மூத்த குடி, இதில் வந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர், அதாவது கரூரை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் அகனானூரில் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கற்றவை கற்ற பின்னில் பார்த்தோன்னா ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிவடைந்து விடுகிறது. கற்பனை திறனோ அந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று, இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ஸ்டீஃபன் ஹக்கின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலக்கணம் பார்த்தோன்னா, இலக்கணம் பொது சொல்லியிருக்காங்க. இப்போ இருதிணை அப்படின்னா என்னென்னா, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்திணை அப்படின்னா உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களை வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்கிறான். அதான் அல்திணை அப்படின்னு சொல்லுவாங்களாம். பால் வந்து 5. பால் என்பது திணையோட உட்பிரிவு. இது வந்து பால் அப்படின்னா பகுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து 5 வகைப்படுமா: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த உயர்திணையை குடிக்கக்கூடியது 3 பால்கள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதே மாதிரி அக்ரிணையை குடிக்கக்கூடியது 2 பால்கள்: ஒன்றன்பால், பலவின்பால். இப்போ வந்து ஆண்பால்னால் உங்களுக்கே தெரியும்: வீரன், அண்ணன், மருதன். பெண்பால் வந்து மகள், அரசி, தலைவி. பலர்பால் வந்து மக்கள், பெண்கள், ஆடவர். அதே மாதிரி அக்ரிணைக்குரிய பால் பகுதினா, அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். இப்போ யானை, புறா, மலை. இது அக்ரிணை வந்து பலவற்றை குறிப்பது பலவின் பால்: பசுக்கள், மலைகள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இடம் வந்து மூவிடம். என்னென்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதில் வந்து தன்மை வந்து தன்மை பெயர்கள் வந்து என்னென்னா நான், யான், நாம், யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை வினைகள்னால் வந்தேன், வந்தோம் அப்படின்னு. முன்னிலையில் முன்னிலை பெயர்கள் வந்து நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிலை வினைகள் வந்து நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. படற்கையில் வந்து படற்கை பெயர்கள் வந்து அவன், அவள், அவர், அது, அவை. படற்கை வினைகள் வந்து வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து வலு, வளாநிலை, வலு அமைதி. இப்போ வலு அப்படின்னா என்னென்னா, இலக்கண முறையில்லாமல் எழுதுறதும் பேசுகிறது தான் வலு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது வளா அப்படின்னா என்னென்னா, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து வளா. கரெக்டாக பேசுகிறது வந்து வளா. வலு அமைதி அப்படின்னா என்னென்னா, இலக்கண முறைப்படி பிழையாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்வது தான் வலு அமைதி. இப்போ வலு வளா அப்படி பார்த்தோன்னா, திணை வலு வந்து செழியன் வந்தது.
பால் வலு வந்து கண்ணகி உண்டாள். இடவலு வந்து நீ வந்தேன். காலவலு வந்து நேற்று வருவான். வினாவலு வந்து ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். விடைவலு வந்து கண்ணன் இங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறான் என்று விடையளித்தல். மரபு வலு வந்து தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வலு வந்து தப்பாக சொல்லியிருக்காங்களா? வளா அப்படிங்கிறது வந்து கரெக்டு. செழியன் வந்தது கிடையாது, செழியன் வந்தான். அதே மாதிரி கண்ணகி உண்டான் கிடையாது, கண்ணகி உண்டாள். நீ வந்தேன் கிடையாது, நீ வந்தாய். இது வந்து வளா. அதே மாதிரி நேற்று வருவான் கிடையாது, நேற்று வந்தான். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால். 2 விரலை காட்டி கேட்கணும். ஒரு விரலை காமிச்சு கேட்குறது வந்து இது வினாவலு. வளாங்கிறது 2 விரல்களை காட்டி இது பண்ணுறது. கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் என்று விடையளிக்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி தென்னை மரங்கள் உள்ள பகுதியை வந்து தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லணும். வலுவமைதி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்தோம். இலக்கண முறைப்படி பிழையாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஒரு காரணம் கருதி பிழை அன்றுன்னு ஏற்றுக்கொள்வது தான் வலுவமைதி. திணை வலுவமைதி அப்படின்னா என்னென்னா மாடை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அக்ரிணையை வந்து உயர்திணையாக கொல்லப்பட்டதுனால இதை வந்து திணை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னோட மகளை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து ஆண்பாலை வந்து பெண்பாலை வந்து ஆண்பாலாக கொல்லப்பட்டதுனால இது வந்து பால் வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட வலுவமைதி அப்படின்னா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ன தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுறதான் இட வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால வலுவமைதி அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வருகிறார் இந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவர் வந்து வருகையோட உறுதித்தன்மையை நோக்கி இது வந்து கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இதில் குயில் அப்படிங்கிறது வந்து கூவும், ஆனால் கத்தும் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து மரபு வலுவமைதியாக வந்து கவிதையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புக் பேக் கொஸ்டின். உனதருளை பார்ப்பேன் அடியேனே. இது வந்து யாரிடம் கூறுறதுனா இறைவனிடம் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்குதுன்னா வானத்தையும் பேரொளியையும் வந்து குறிக்குதான். பூனையார் பால் சோற்றை கண்டதும் இதில் வந்து குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறாரா? இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. செகண்ட் வந்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆண் தெய்வம் அப்படிங்கிறது வந்து பால் வலுவமைதி. அதே மாதிரி பூனையார் அப்படிங்கிறது வந்து திணை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத ஸ்டேட் வங்கியில் உரையாடும் மென்பொருள் எதுனா இலா. கலை சொற்கள். நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து தமிழ்ச்செல்வன். காலம் வந்து ஸ்டீஃபன் ஹக்கின்ஸ்.